நேத்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் கூடிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேயர்களே, எப்படி எல்லாரும் நல்லா இருக்கின்றீங்களா? இன்றைய நாளும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். ஆரோக்கியமாக நீங்கள் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்றைய நாளையும் அன்போடு ஆரம்பியுங்கள், அன்போடு செலவழிங்கள், அன்போடு நிறைவு செய்யுங்கள். அதுதான் இறைவனை நீங்கள் அடையக்கூடிய சிறந்த வழி என்று சொல்லப்படுகிறது. பிறவியின் பயனை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் யோசிப்பீர்கள், அப்படியா? அப்படி என்றால் என்னவென்று. இறைவனால் நாங்கள் இங்கே உலகிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பது எதனால்? எங்களுக்காகவா? நாங்கள் உண்டு வளர்ந்து வளர்ப்பதற்காகவா அனுப்பி வைத்திருக்கின்றார் இறைவன்? இல்லை நேர்களே, எங்களே முக்கியமாக இறைவன் இங்கே உலகிற்கு அனுப்பி வைத்திருப்பதற்கு காரணம் எங்களை நாங்கள் கவனித்துக் கொள்வதற்கும் தான், எங்கள் குடும்பத்தினரை நாங்கள் கவனித்துக் கொள்வதற்கும் தான் மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக. சொல்லுவார்கள் இல்லையா, முடிந்தவரை நீங்கள் பிறப்பது மாத்திரமல்ல, நாங்கள் சந்தோஷமாக இருப்பது மாத்திரமல்ல, வாழ்வது மாத்திரமல்ல, அதுபோலவே நல்ல பெயரோடு நாங்கள் மறைந்து போக வேண்டும். மற்றவருக்கு நாங்கள் நிறைய எவ்வளவு சேவை செய்கின்றோமோ, நாங்கள் இறந்த பிறகும் கூட எங்களை பற்றி மற்றவர்கள் பேசும் அளவிற்கு நாங்கள் சேவை செய்ய வேண்டும். அவ்வாறான சேவைகளை யார் செய்கின்றார்கள்? பார்க்க போனால் எங்கள் நாட்டிலேயே பிறந்து அதற்கு முன்பதாக நாங்கள் சொல்ல வேண்டும், எங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் கூட ஏதாவது சின்ன உதவி நாங்கள் கேட்கும் பொழுது அதை செய்ய மறுப்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் எங்கள் நாட்டிலேயே பிறந்து வளர்ந்து படித்து பட்டம் பெற்று நாடு விட்டு நாடு சென்று புலம்பெயர்ந்து வேறு நாட்டில் வாழ்ந்தாலும் கூட இன்னும் எங்கள் மக்களை பற்றியே யோசிப்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். பல்வேறு சேவைகளை எங்கள் நாட்டு மக்களுக்காக செய்து வருபவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அந்த விரல் விட்டு எண்ணும் அளவிற்கான ஒருவரைத்தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியினூடாக சந்திக்க இருக்கின்றோம் நேர்களே. இவர் யாழ்ப்பாணத்தில் புங்குடுதீவில் பிறந்து வளர்ந்து படித்து பட்டம் பெற்று இங்கிருந்தேந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் நாடு விட்டு நாடு சென்று இப்பொழுது கனடாவில் வசித்து வருபவர். கட்டட விஞ்ஞான துறையில் பயிற்சி பெற்று அங்கே தொழில் புரிந்து வந்தாலும் கூட அவர் தலையில் இருப்பது முழுக்க இலங்கை மக்கள் தான். இலங்கை மக்கள், அதுவும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் இலங்கை மக்களுக்காக பல்வேறு சேவைகளை அவர் மாத்திரமல்ல, அவரோடு சேர்ந்து உறுப்பினர்கள் ஒரு அமைப்பு ஒன்றை நடத்தி வருகின்றார்கள். அந்த அமைப்பின் ஊடாக அந்த உறுப்பினர்களோடு சேர்ந்து வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்காக பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகின்றார். அவரோடு இணைந்து அவருடைய துணைவியார் அகல்யாவை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அவருடைய துணை இல்லாமல் சாதிக்க முடியாது இல்லையா? இவரை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வைப்பதில், அதாவது உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். கதிரவேல் கருணானந்தன் அவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். நேர்கள் சார்பில் அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்ல சுகமாக இருக்கிறோம். வந்து எவ்வளவு நாள் கனடாவில்? வந்து 2 வாரங்கள் முடிந்து விட்டது. அடுத்த வாரம் நாடு திரும்ப இருக்கிறேன். ஓஹோ, நல்லது. உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் மேலோட்டமாகத்தான் சொன்னேன், நீங்கள் இலங்கையில் பிறந்து வளர்ந்து படித்து பட்டம் பெற்று கனடா சென்றீர்கள் என்று சொல்லி. எங்கே படித்தீர்கள்? எங்கே பிறந்தீர்கள்? நான் பிறந்தது புங்குடுதீவு கிராமத்தில். இலங்கை ஒரு தீபகமாக இருந்தாலும் இலங்கையின் சப்த தீபங்கள் இலங்கையின் வடபகுதியில் உள்ளது. அந்த சப்த தீவுகள் ஒன்றான புங்குடுதீவு தான் நான் பிறந்த மண். புங்குடுதீவில் ஸ்ரீ கணேச மகா வித்தியாலயத்தில் இந்த ஆரம்ப கல்வியும், பின்பு மகாஜனா கல்லூரியில் எனது உயர்கல்வியும் பெற்று மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று இங்கு மகாவலி சிஸ்டம் பியில் வேலை செய்து பியகம சொந்த வர்த்தக வலயத்திலும் கடமையாற்றி பின் புலம்பெயர்ந்து கனடா சென்று அங்கு டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் கட்டிட விஞ்ஞானத்துறையில் கல்வியேற்று இப்பொழுது கடந்த 30 வருடங்களாக கனடாவில் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். அடிக்கடி வந்து போவீங்க? அநேகமான ஒவ்வொரு வருடம் வந்து போவதுண்டு. அதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு வருடமும் வருவதற்கு குடும்பத்தினரை சொந்தங்களை பார்ப்பதற்கா அல்லது உங்கள் அமைப்பினூடாக நீங்கள் ஆற்றி சேவை காரணமாக? ஆரம்பத்தில் எனது குடும்பத்தினர் உறவினர்கள் அவர்களை சந்திக்க வந்தாலும் கடந்த 10-15 வருடங்களாக புலம்பெயர் மக்கள் இந்த நாட்டில் உள்ள வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு சில உதவிகள் செய்வதற்காக இங்கு வந்து சென்று கொண்டிருக்கிறேன். சரி, உங்கள் அமைப்பை பற்றி நான் அறிந்து கொள்வதற்கு ஆசையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் கூட அறிந்து கொள்ள ஆவலாக இருப்பார்கள். சொல்லுங்கள் உங்கள் அமைப்பை பற்றி. 2 அமைப்புகள் உள்ளன. நான் அங்கே 2 அமைப்புகளுடன் சேவையாற்றி கொண்டிருக்கின்றேன். ஒன்று முன்னாள் வர்த்தக சம்மேளனம், இலங்கை முன்னாள் வர்த்தக சம்மேளனம். அடுத்தது சப்த சாகரம் என்ற 2 அமைப்புகளில் நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன்.
முன்னாள் வர்த்தக சம்மேளனம் கடந்த 10 வருடங்களாக இலங்கையில் உள்ள வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறது. அதன் உறுப்பினர்கள் ஆரம்ப காலத்தில் தலைவராக திரு கிருஷ்ணகோபால் செல்லத்துறை கிருஷ்ணகோபால் அவர்களும், அதன் பின்பு கேதா நடா அவர்கள் பிரபல வர்த்தகர்கள் கனடாவில். அவர்களின் உதவியால் அந்த சேவைகளை எங்களை செய்யக்கூடியது. அவர்கள் தலைவராக இப்பொழுது சோம சச்சிதானந்தன் அண்ணா அவர்களும் அந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மற்ற அமைப்பு சப்தசாகரம் என்ற அமைப்பு. அது எங்கள் ஒரு 8 குடும்ப உறுப்பினர்கள் 8 குடும்பங்களும் சேர்ந்து உருவாக்கிய அமைப்பு தான் அந்த சப்தசாகரம் அமைப்பு. அந்த அமைப்பும் தற்பொழுது நிரம்ப சேவைகளை செய்கிறது. அந்த அமைப்பின் உறுப்பினர்கள் என்னை போல இலங்கைக்கு வந்து இலங்கையில் உள்ள மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதில் முன்னிற்கிறார்கள். கடந்த வருடம் கோபால் அண்ணா, கல்யாண சுந்தரம் அண்ணா, கேதா அண்ணா வந்து சில உதவிகள், இப்போ ஒரு இடத்துக்கு போனால் அங்கே கிணறு இல்லாத ஆட்களுக்கு ஒரு குழாய் கிணறு எடுத்து குடிச்சு அப்படி சின்ன உதவிகளை அவர்களாகவே கண்டுபிடித்து எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துல சென்று அவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டு வருகிறார். வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்காக நீங்கள் ஆற்றும் சேவைகளை இன்னும் விரிவாக நாங்கள் பேசுவோம். அதற்கு முன்பதாக இவ்வாறான சேவைகளை நீங்கள் தொடர வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? உங்களை ஊக்கப்படுத்தியவர்கள் யார்? நான் புங்குடுதீவில் பிறந்ததால் புங்குடுதீவில் நிரம்ப அந்த சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் அங்கே இருக்கிறார்கள். எனக்கு குறிப்பாக என்னை கவர்ந்தவர்கள் தனபாலம் ஆசிரியர் அவர்கள், புங்குடுதீவு பழைய மாணவ சங்கத்தின் முன்னாள் தலைவராக இருந்தவர். அவரும் சோம சச்சிதானந்தன் அவர்களும் என்னை இந்த சேவைக்கு வரும்படி அழைத்தார்கள். எனது வேலை வீடு என்று இருக்காமல் பொது சேவையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த சேவைக்கு இழுத்து என்னையும் இப்பொழுது இணைத்து கொண்டுள்ளார்கள். ஆரம்பத்தில் இப்போ எப்படி சொல்லுங்கள்? ஆரம்பத்தில் கொஞ்சமாக தான் போனேன் நான். என்னென்னா ஆரம்பத்தில் வேலையும் வீடும் வந்து என்னுடைய துறை வேறு, கட்டட விஞ்ஞானத்துறை, சமூக சேவைகள் எல்லாம் என்ற இதோட வர இல்லை. ஆனால் அது வாலிப வயதில் அப்படி இருந்தாலும் அப்புறம் கொஞ்சம் வயோசிப வயது வரைக்கும் ஓகே, மக்களுக்கு உதவி செய்கிறது தான் எங்களோட அடிப்படையாக இருக்கணும். இப்போ நாங்களும் குடும்பம் என்று இருக்காமல் குடும்பத்துக்கு வெளியே வந்து மற்ற ஆட்களுக்கும் சேவை செய்யணும் என்ற ஒரு மனப்பான்மை வந்ததால் அதை திறம்பட செய்யக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் படித்த துறை வேறு, கட்டடத்துறையில் கட்டட விஞ்ஞானத்துறையில் நீங்கள் படித்தீர்கள். ஆனால் இந்த சேவைக்கு அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றதா? மணி எப்பவும் பொருளாதாரம் முக்கியம். பொருளாதாரத்தை விட வேலையை பற்றி நான் கேட்கிறேன். வேலைக்கும் இதுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த வேலையால் நிரம்ப கண்டெக்ஸ் இருக்குது, அதாவது ஆக்களை சந்திக்கக்கூடியதாக இருக்குது. மற்றது அது பற்றி ஆலோசனைகளை வழங்குறதுக்கு, இப்போ குழாக்கிணறு அடிக்கணும், யாரை சந்திக்கணும், எப்படி சந்திக்கணும், அப்படியான இதுகளை செய்கிறதுக்கு இந்த வேலை உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. நல்லது. அது போலவே உங்கள் குடும்ப உறுப்பினர்களை பற்றியும் சொல்லுங்கள். மனைவி அகல்யா, அவரும் புங்குடுதீவை சேர்ந்தவர். எனக்கு 2 குழந்தைகள் உள்ளார்கள், கவின், மகின். கவின் சிவில் இன்ஜினியரிங், என்னை போலவே சிவில் இன்ஜினியரிங் டிகிரி முடித்து இப்போ பில்டிங் சயின்ஸ் கன்சல்டிங் ஃபர்ம் ஒன்றில் வேலை செய்கிறார். அடுத்தது மகின், அவர் ஃபைனான்சியல் டிகிரி முடித்து மேக்மாஸ்டர் யூனிவர்சிட்டியில் இப்பொழுது வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ தான் நான் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறார். உங்களுடைய பணி தொடருமா உங்கள் மகன் மூலமாக? கட்டாயம். எங்கள் மகனுக்கும் அதே தான் சொல்லியிருக்கிறோம். இந்த பொது சேவைன்றது கட்டாயம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இணைச்சி கொள்ளணும். இப்போவே நீங்கள் கொஞ்சமாக உங்களை பொது சேவைக்கு அர்ப்பணிக்கணுன்றதை அவர்களுக்கும் நாங்கள் ஊட்டித்தான் வளர்த்து வந்துட்டுருக்கிறோம். நல்லது. இப்போ நாங்கள் திரும்ப வரலாம் முதல் கேள்விக்கு. நீங்கள் ஆற்றும் சேவைகள் இல்லையா, வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்கான பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகின்றீர்கள். யாருக்கு உங்களுடைய சேவை போய் சேர வேண்டும் என்று எவ்வாறு நீங்கள் தெரிவு செய்கின்றீர்கள்? எவ்வாறு நீங்கள் கண்டுகொள்கின்றீர்கள் மக்களை? அநேகமாக எங்களோட முன்னாள் வர்த்தக சம்மேளனத்தின் உறுப்பினர்கள் பலர் இந்த நாட்டுக்கு சுற்றுலாவுக்காக வருவார்கள். வரும்போது பல மக்களை சந்திக்க, இப்போ இந்த முறை நாம் வந்த மாதிரி அவர்கள் வரும்போது பல மக்களை அவர்களே சந்தித்து அவர்களே ஒரு 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 டேட்டாவோடு எடுத்துக்கொள்வார்கள். அப்போ அது யாருக்கு முக்கியம் தேவைன்றதுலாம் அவருக்கு சில இடங்களில் பல ஆர்கனைசேஷன்கள் இருந்தாலும் சரியானவர்களுக்கு போய் சேர்றதில்லை. அப்போ நம்பகத்தன்மை இருக்க வேண்டும், நம்பகத்தன்மை இருக்கணும். அது அந்த மணி சிதறடிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக அவர்கள் தங்களோட சொந்த மணியில் தான் இந்த நாட்டுக்கு வந்து அந்த சேவையை யாருக்கு தேவைன்றதை கண்டுபிடித்து
அதுக்கு பிறகு அங்கே வந்து அவர்கள் நாங்கள் முடிவு செய்கிறோம் யாருக்கு இந்த வருஷம் பணம் அனுப்பி இந்த உதவியை செய்யலாம்ன்றதை. அதுக்காக உங்களோட உறுப்பினர்கள் பலர் இந்த நாட்டுக்கு வரும்பொழுது இலங்கையின் பல பாகங்களுக்கும் செல்வார்கள். இந்த முறை நான் வந்ததுக்கும் யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, திருவோணமலை, மட்டக்களப்பு, பண்டாரவளை, பதுளை எல்லா இடத்துக்கும் நாங்கள் போய் அந்த இடங்களுள்ள மக்களை சந்தித்து அவர்கள்ட்ட இருந்து ஒரு தரவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதன் பிறகு நாங்கள் முடிவு செய்கிறோம் யாருக்கு இந்த மணி கட்டாயம் இந்த உதவிகள் செய்யணும்ன்றதை அதுக்கு பிறகு நாங்கள் முடிவு செய்கிறோம். அப்போ இங்கே நீங்கள் ஒரு தொடர்பும் வைத்திருக்கின்றீர்கள்? ஆமாம், இங்கேயும் தொடர்புகள் பல வைத்திருக்கிறீங்களா? அப்படி என்று சொன்னால் அவர்கள் மூலமாக நீங்கள் அங்கே இருந்து விடயங்களை பெற்று அங்கிருந்து நீங்கள் உதவி செய்கின்றீர்கள்? அவர்கள் மூலமாகவும் பெறுகிறோம், நாங்களும் நேரடியாக இங்கே வந்து இப்போ கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா கோபால் அண்ணா, கேதா அண்ணா, கல்யாண சுந்தர அண்ணா இந்த நாட்டுக்கு வந்தாங்க. அவர்கள் வரும்போது சுற்றுலா வரும்போது பல மக்களை பல கிராமங்களில் போய் சந்தித்து உரையாடினாங்க. அப்படி உரையாடும் போது அவர்களுக்கு தெரிய வருது யாருக்கு இந்த உதவி செய்யலாம், யார் மிகவும் கஷ்டப்பட்டு வருவார்கள் அப்படி என்று முடிவெடுத்து அவர்கள் சொந்த மணியிலேயே செய்துட்டு வருவார்கள் ஒரு பக்கம். பிறகு அங்கே வந்து பெரிய ப்ராஜெக்டுகளாக இருந்தால் சில தாய்தந்தையற்ற குழந்தைகள் இருக்கிறார்கள் வச்சில் அப்படியான அமைப்புகளுக்கு பெரிய உதவிகள் வேண்டும். கடந்த வருடம் எங்கள் முன்னாள் வர்த்தக சங்கம் 45 லட்சம் ரூபாய்களை அந்த நிறுவனத்துக்கு வழங்கிச்சு. அப்படி பெரிய உதவிகளுக்காக அவர்கள் அங்கே வந்து எங்களோட குழுவுடன் ஆலோசித்து அதன் பின் அந்த உதவிகளை செய்வார். சிறிய உதவிகள் என்றால் நாங்கள் வார 3-4 பேர் சேர்ந்து அந்த சிறிய உதவிகளை செய்துவிட்டு வருவோம். இப்போ நீங்கள் அறிந்த வரையில் கனடாவில் உங்கள் அமைப்பு மாத்திரம்தான் இவ்வாறான சேவைகளை செய்கிறதா அல்லது வேறு அமைப்புகள்? வேறு பல அமைப்புகள் உள்ளன, வேறு பல பெரிய அமைப்புகளும் உள்ளன. நான் சொன்ன மாதிரி சப்தசாகரம் அமைப்புன்றது எங்கள் குடும்பம் சேர்ந்த அமைப்பு. அப்படி ஒரு அமைப்பு எனக்கு தெரிய இல்லை. எல்லாரும் தனிப்பட்ட அமைப்புகள் வச்சுருக்கணும், தனிப்பட்ட ஆட்கள் வச்சுருக்கணும். நாங்கள் சப்தசாகரம் என்ற அமைப்பு ஒரு வித்தியாசம். நான், என் வைஃப், என் பிள்ளைகள், அதே மாதிரி கல்யாண சுந்தரன்னா வைஃப் பிள்ளைகள், ஜேமண்ணா வைஃப் பிள்ளைகள் என்று எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமாகவே ஒரு அமைப்பை வச்சுருந்தாங்க. 8 குடும்பங்கள். அந்த அமைப்பின் மூலம் நாங்கள் போன வருஷம் அவர்கள் செய்தார்கள். அது மாதிரி இந்த வருஷம் அந்த அமைப்பு சில விழாக்களை கூட நாங்கள் அங்கே இப்போ நான் வர்றதுக்கு ஒரு 2-3 கிழமைகளுக்கு முன்னால் ஒரு விழா ஒன்றை வச்சோம். அந்த விழாவில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னென்ன செய்யணுமென்றதை முடிவெடுப்போம். இரவு போசன உணவும் கொடுத்து ஆக்களோட கதைச்சு அந்த விழாவின் மூலம் அந்த விழாவில் நடக்க என்னென்ன செய்யலாம்ன்றதை ஆலோசித்து அதன் பிறகு நான் இப்போ வரைக்கும் நான் இடத்துல பல பேரை கிராமங்கள் சென்று ஆக்களை சந்தித்து அவர்களுடைய தரவுகளை அங்கே கொண்டே கொடுப்பேன். அப்போ அந்த சப்தசாகரம் அமைப்பு அந்த விதத்தில் ஆகுது. சப்தசாகரம் அமைப்பு 8 பேரை கொண்ட சப்தசாகரம், சப்தண்டா 7, சாகரம் என்றா கடல். அப்போ சப்தசாகரம் என்ற அமைப்பு எங்களால் உருவாக்கப்பட்டு அதில் உள்ள உறுப்பினர்கள் கேதா அண்ணா, கோபால் அண்ணா, ஜேம் அண்ணா, அருண் குலசிங்கம் அண்ணா, கல்யாண சுந்தரம் அண்ணா, பிரியா அண்ட் தீபா அந்த 2 பெண்களும் இந்த அமைப்பில் சேர்ந்து மிகவும் கஷ்டமாக பெரிய அதில் 2-3 பேர் வந்து பல பிரபல வர்த்தகர்கள். கோபால் அண்ணா பார்த்தீங்கன்னா அம்மா பவுன் புரோக்கர் என்ற நிறுவனத்தை நடத்தி வருவார், நல்ல நிலையில் இருக்கிறார். கேதாண்ணாண்டா ஒரு பிளைண்ட்ஸ் நிறுவனத்தை நடத்தி பல வருடம் 30 வருடங்களாக கனடாவில் நடத்தி வருகிறாள். தீபாவை பார்த்தீங்கன்னா அவள் 2 பேங்க் அக்கௌண்ட், ஈஸ்ட் டவுன் பேங்க் அக்கௌண்ட், குயின் பேலஸ் பேங்க் அக்கௌண்ட் உரிமையாளர். அப்போ அவர்கள் எங்களுக்கு நிரம்ப உதவிகள் செய்வார்கள். பிரியாவை பார்த்தீங்கன்னா அவள் நிரம்ப அட்மின் ஒர்க் செய்வாள். அவள் ஒரு ஆங்கில ஆசிரியர் திருவண்ணாமலையில் இப்போ அதே துறையில் கனடாவில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவர் நிரம்ப அட்மின் வேலை செய்வார். ஒவ்வொரு பலதரப்பட்ட ஆக்களும் பலதரப்பட்ட உதவிகளை செய்து அதன் மூலம் எங்கள் இந்த சேவைகளை கண்டினியூ பண்ணுறோம். ஒன்று நீங்கள் வர்த்தக சம்மேளனம், அடுத்த சப்தசாகரம் தொடர்பு இருக்கின்றதா? அதில் உள்ள அந்த 8 பேரில் பல பேர் அங்கே அந்த உறுப்பினர்களாக இருக்கிறோம். சப்தசாகரம் ஒரு சிறிய குடும்பமாக உருவாக்கப்பட்ட அமைப்பு. முன்னாள் வர்த்தக சம்மேளனம் பெரிய அமைப்பு. 22 சப்தசாகரம் மூலமாகத்தான் நீங்கள் இந்த உதவிகளை செய்து வருகிறீர்கள்? 2ஆலையும் செய்கிறோம். சப்தசாகரத்தாலையும் செய்கிறோம், முன்னாள் வர்த்தக சங்கத்தாலையும் நாங்கள் நிரம்ப உதவிகள் செய்கிறோம். முன்னாள் வர்த்தக சம்மேளனம் ஒரு பெரிய அமைப்பு. அதான் சொன்னேன் நான் 45 லட்சம் ரூபாயை போன வருஷம் கொடுக்கக்கூடிய அது பற்றி ஒவ்வொரு வருடம் அந்த முன்னாள் வர்த்தக சம்மேளனம் நாங்கள் கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் பாக்ஸிங் டே கனடாவில் அதில் பாரிய ஒரு விழா ஒன்றை செய்கிறாங்க. அந்த பாரிய விழாவுக்கு நீங்களும் ஒரு முறை வந்திருந்தீர்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த விழாவில் இலங்கையில் உள்ள பிரபல வர்த்தகர்கள், கனடாவில் உள்ள பிரபல வர்த்தகர்களை நாங்கள் கௌரவிக்கிறாங்க. அப்போ அந்த விழாவில் கௌரவித்து அவர்கள்ட்டேருந்து பொன்சஸும் எடுக்கிறாங்க. அப்போ அவர்கள் இந்த அமைப்பின் சேவைகளை பாராட்டி அந்த எங்களோட அமைப்புக்கு ரொம்ப உதவிகள் செய்வார்கள். அப்போ அந்த
கலெக்ஷனை முழுக்க நாங்கள் இந்த வறுமைக்கோட்டு உள்ள மக்களுக்காக பயன்படுத்துகிறது தான் எங்களோட நோக்கம். போன தடவை உங்களுக்கும் கிடைத்தது அப்படியா? எனக்கு ஒரு கௌரவம் கிடைச்சது. ஏனெண்டா இந்த ஸ்தாபனத்தின் ஆரம்பகால உறுப்பினர் கடந்த 10 வருடங்களாக இந்த அமைப்போடு இருக்கிறன்றதில் இந்த சேவைக்காகவும் எனக்கு ஒரு விருது ஒன்று தந்தார். அந்த விழா பற்றி சொல்லுங்கள். அவர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றார்கள்? இதை வந்து எங்களோட நிர்வாக உறுப்பினர்கள் தெரிவு செய்வோம். பலதரப்பட்ட வர்த்தகத்துறையில் முன்னோடிகள், கல்வியில் முன்னோடிகள், சேவை அடிப்படையில் முன்னோடிகள், இலங்கையில் உள்ள முன்னாள் பிரபல வர்த்தகர்கள் என்று பலதர அமைப்பிலேயும் ஒவ்வொருவரை தெரிவு செய்து அவர்களுக்கு விருதுகள் வழங்கலாம். இந்த வர்த்தக சம்மேளனத்தினூடாக இன்னும் உறுப்பினர்களை சேர்க்கும் முயற்சியில் நீங்கள் இருக்கின்றீர்களா? இலங்கையில் இருந்து இலங்கையிலிருந்து உறுப்பினர்களை சேர்க்கிற முயற்சி இல்லை. இலங்கையிலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு சிலரை நாங்கள் கௌரவப்படுத்த இருக்கிறோம். அவர்களுக்கான அழைப்புகள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் விடுத்து அவர்கள் அங்கே வந்து அந்த அமைப்பில் அந்த வெறுமனே இது புலம்பெயர்ந்து சென்றவர்கள் மாத்திரம்தான் இந்த அமைப்பில் இருக்கலாமா அல்லது வேறு கூடுதலாக புலம்பெயர்ந்து சென்ற கனடாவில் வாழ்கிறவர் தான் இந்த அமைப்பை உருவாக்கி அவர்கள் தான் அந்த அமைப்பில் இருக்கிறார்கள். அது போலவே நீங்கள் பண உதவி மாத்திரமல்ல எல்லா விதமான சேவைகளும் செய்து வருகின்றீர்கள். ஆமாம், சில சரித உதவி எல்லா உதவியும் செய்து வரோம். அந்த உதவி அப்படி என்று சொன்னால் இங்கே வரைக்க ஆக்களுக்கு இது என்னென்ன தேவைன்றதை நாங்கள் செய்து அவர்களுக்கான தேவைகளை இந்த வர்த்தக சம்மேளனம் இல்லாமல் கூட அவர்களுக்கு வேறு ஒரு கனெக்ஷன் இந்நாள் ஒரு ஆளை கேட்டு அங்கே உள்ள பிரபல வர்த்தகர்கள் கேட்டு இது அமைப்புக்கு இன்னொரு இதுக்கு பணம் தேவைப்படுகிறது. அப்போ அதை நாங்கள் இவர்கிட்ட உதவி செய்து அதுக்காக பிரபல வர்த்தகர்களை அணுகி அவர்கள் மூலம் அந்த உதவிகளை செய்து கொடுக்குறோம். சரி, இந்த வருடம் நீங்கள் வந்ததற்கான முக்கிய காரணம் என்ன? இந்த வருடம் முக்கிய காரணம் மகாஜன கல்லூரியில் நான் படித்தேனான்னு சொன்னவங்களுக்கு அந்த மகாஜன கல்லூரியில் என்னுடன் படித்த பலர் ஒன்று கூட நினைச்சோம் ஒரு குரூப் டூர் ஒன்று போகிறதுக்காக. அதை இங்கே இலங்கையில் உள்ள என்னுடன் கல்வி கற்ற 2 பேர் அதை ஒழுங்கு செய்தார்கள். ஒன்று அட்டாளச்சனையைச் சேர்ந்த நியாஸ் என்பவர், அடுத்தது சமாந்துரையைச் சேர்ந்த மாஹீர் என்பவர் அதை ஒழுங்கு செய்திருந்தார்கள். நாங்கள் பல நாடுகளிலிருந்து லக்சம்பர்க், கனடா, லண்டன், நோர்வே என்று பிரான்ஸ் என்று பல இடங்களிலிருந்து இலங்கையில் உள்ள என்னுடன் கல்வி கற்றவர்களும் சுற்றுலா ஒன்று 1 கிழமை 7 நாள் சுற்றுலா ஒன்று பண்டாரவளை, பதுளை, வெளிமடை, ட்ரிங்கோமலை, பேட்டிகோலை, அருகம்பே, எல்லா இடத்துக்கும் போய் எங்களோட சுற்றுலாவையும் செய்தோம். அதே நேரத்தில் இந்த வறுமைக்கோட்டுக்குள் உள்ள மக்களின் தேவைகளை பற்றியும் நாங்கள் ஒரு டேட்டா ஒன்றை எடுத்துகிட்டு வந்தோம். இப்போதைக்கு நீங்கள் டேட்டா ஒன்று எடுத்ததாக நீங்கள் சொன்னீர்கள். கூடிய வரையில் எவ்வாறான தேவைகளோடு மக்கள் வாழ்கின்றார்கள்? கூடிய வரையில் நாங்கள் பண உதவி தான், அதாவது வேலை வாய்ப்பு, பண உதவி என்றதான் கூடுதலான மக்கள். இலங்கையின் பொருளாதாரம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் பின்னோக்கி தாங்கினதால் நிரம்ப பேர் கல்விக்கு பணம் இல்லாமல் அல்லாட்டி அவர்களோட அடிப்படை தேவைகளுக்கு பணம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட இருந்து எவருக்கு முக்கியமாக தேவைன்றதான் நாங்கள் இப்போ ஆலோசித்து கொண்டு இருக்கிறோம். நல்லது, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் கதிரவேல் கருணானந்தன் அவர்கள். கனடாவிலிருந்து வந்து இங்கே இலங்கை வாழ் மக்களுக்கான பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகின்றார். முக்கியமாக வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்காக பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகின்றார். இன்னும் பேச இருக்கின்றோம், நிறைய பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். ஒரு பாடலை பார்த்துவிட்டு நல்லது நேர்களே, நல்லதொரு இனிமையான பாடலை பார்த்த மகிழ்ச்சியோடு மீண்டும் நாங்கள் வணக்கம் நேத்ரா கலந்துரையாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாங்கள் பேசிக்கொண்டிருப்பவர் கனடாவிலிருந்து வருகை தந்திருக்கும் கதிரவேல் கருணானந்தன் அவர்கள். இலங்கை வாழ் மக்களுக்கு அவர் ஆற்றும் சேவைகள் தொடர்பாக நாங்கள் நிறைய பேசிக்கொண்டிருக்கின்றோம். நல்லது சொல்லுங்கள். இப்போது நாங்கள் மேலோட்டமாக நீங்கள் ஆற்றிய சேவைகளை பற்றியெல்லாம் பேசுகிறோம். என்னென்ன செய்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி சிறியோர் முதல் முதியோர் வரை நாங்கள் பிரித்து பேசுவோம் இல்லையா? சிறுவர் என்று சொன்னால் அவர்களுடைய அன்றாட தேவைகள், கல்வி நடவடிக்கைகள் அப்படி இப்படி என்று நிறைய இருக்கின்றது இல்லையா? சொல்லுங்கள், சிறுவர்களுக்காக நீங்கள் செய்யும் சேவைகள். சிறியோர்கள் என்று பார்த்தா அவர்களுக்கு கல்வி தான் முக்கியமாக தேவைப்படுகிறது. மற்றது வேலை வாய்ப்பு, கல்வி கற்பதற்கான உபகரணங்கள், கட்டிடங்கள் அமைக்க வேண்டியிருக்கிறது. இப்போ வடக்கு கிழக்கு பார்த்தீங்கன்னா யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பல சிறுவர்களுக்கு தாய் தந்தையற்ற சிறுவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த சிறுவர்களை பராமரிக்கிற நிறுவனங்கள் இருக்கிறது. அந்த நிறுவனங்களுக்கான உதவிகள் எங்கள்கிட்ட முதல் லிஸ்ட்டில் இருக்குது.
அதை எங்களோட முன்னாள் வர்த்தக சம்மேளனம் திறம்பட செய்துட்டு வருது. நான் போன முறை சொன்ன மாதிரி அதுக்காக கட்டிடத்துக்காகத்தான் அந்த 45 லட்சம் ரூபா நாங்கள் அன்பளிப்பு செய்த நாங்கள். மற்றும் அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா முதியோர்கள் என்றால் முதியோர்கள் வறுமைக்கோட்டு கீழே வாழ்கிற முதியோர்களுக்கு உணவு வசதி இருக்கிறது. கழிப்பிட வசதி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சில இடங்களுக்கு பாதுகாப்பான கழிப்பிட வசதிகள் இல்லை. அதுகளையும் நாங்கள் இப்பொழுது கருத்தில் கொண்டு அதுகளையும் எங்களோட சேவைகளை விஸ்தீர்ணப்படுத்தி எங்களால் முடிந்தளவு அவர்களுக்கும் உதவி செய்கிறத நாங்கள் செய்துட்டு வருகிறோம். மற்றது மருத்துவமனைகளில் தேவையான உபகரணங்கள் இல்லை. அதுகளையும் நாங்கள் இப்போ கடந்த அல்லது அடுத்த முதல் வருடங்களில் மருத்துவ உபகரணங்கள் அந்த மருந்து கொடுக்குற உபகரணங்களே எவ்வாறான உபகரணங்கள் கூடுதலாக அந்த மருத்துவ டேப்லெட்ஸ் அந்த இதுகள் வாங்குறதுக்கு அதுகளுக்கான உதவிகள் அந்த அதுகளை கொண்டு செல்கிற டேப்லெட்ஸ் பாக்ஸுகள் அதை போட்டு வைக்கிற அதுகள் போல இதுகளையும் எங்கள் நிறுவனத்தின் மூலம் செய்து கொண்டு வருகிறோம். நான் அடிக்கடி முதியோர் இல்லங்களுக்கு செல்வது வழக்கம் இல்லையா? சென்ற வருடம் நான் சென்ற முதியோர் இல்லம் யாழ்ப்பாணத்தில் அச்சுவேலியில் சென்ற நேரம் அங்கே ஒரு முதியோர் இல்லத்துக்கு நான் போன பொழுது நான் பார்த்தேன் அங்கே பல கட்டடங்கள் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருந்தன. பழைய கட்டடங்கள் அந்த கட்டடங்கள் மாத்திரமல்ல, அந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கும் ஒவ்வொரு அறைகளும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருந்தன. இன்னும் யாரும் அதற்குள் வரவில்லை. ஆனால் அந்த அறைகளுக்கு மேலே உபயம் என்று சொல்லி அந்த அறைக்கு மாத்திரம் ஒருவர் பணம் செலுத்தி அந்த ஒரு ஒரு பண உதவியை அவர் செய்திருக்கின்றார் அந்த அறையை கட்டுவதற்கு மாத்திரம். அப்படி ஏதாவது உபயங்கள் செய்து வருகின்றீர்களா நீங்க? அது மிகவும் பிரயோஜனமான விஷயம் இல்லையா முதியோர்களுக்காக? இப்போ கடந்த காலங்களில் நாங்கள் செய்தது சிறார்களுக்கு தான் கூடுதலாக அவையின் கல்வி வசதிக்கான கட்டிடங்கள் தான் நாங்கள் கிளிநொச்சியில் செய்திருக்கிறோம். எதிர்கால திட்டங்களில் அந்த முதியோர்களுக்கான இப்போ முதியோர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற திட்டம் ஒன்று எங்கள்கிட்ட இருந்தது. வறுமை கோட்டுக்குள்ள சிறிய கொட்டைகளில் வாழ்கிற மக்களை கண்டுபிடித்து அவர்களுக்கான வீடு அமைச்சு கொடுக்குற திட்டம் அது இப்போ கடந்த 2-3 வருடங்களாக முன்னாள் வர்த்தக சம்மேளனத்தின் மூலமாக செய்து கொண்டு இருக்கின்றோம். அது மாத்திரமில்லை, பிள்ளைகள் வெளியே இருக்கும் வகையில் பெற்றோர் மாத்திரம் இங்கே இருக்கும் பொழுது அவர்களுக்கான உதவிகள் என்ன செய்கிறீர்கள்? பிள்ளைகளோட உதவி இல்லாமல் இங்கே வாழ முதியோர்களுக்கு நீங்கள் சொல்கிறது அவர்கள் இந்த முதியோர்களாக இருந்தால் இதுவரையில் அப்படியே எங்களுக்கு ஒருத்தரையும் நாங்கள் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை. அடையாளம் காணும் பட்சத்தில் இல்லை அது சில பேர் செய்திருக்கிறோம். நாங்கள் போன முறை அந்த கோவிட்டால் பாதிக்கப்பட்டிருக்க சில முதியோர்களுக்கு உணவு வழங்குறதுக்காக நாங்கள் எங்கள் நிறுவனத்தின் மூலம் சேவைகள் செய்திருக்கிறோம். அந்த உணவு கொண்டு சென்று வழங்கி இருக்கின்றோம். அந்த தேவைகளையும் நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நல்லது. இப்பொழுது நீங்கள் எதிர்காலத்தில் எவ்வாறான இதுவரை நீங்கள் செய்யாத எவ்வாறான சேவைகளை செய்யலாம் என்று நீங்கள் நினைத்து வைத்திருக்கின்றீர்கள்? இந்த சேவைகளை மேலும் கூட்டணுமென்றதான் எங்களோட நோக்கம். புதிதாக தேவைகளை என்னென்ன தேவைகள் இருக்கிறதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் ஒரு வருஷம் இங்கே வந்து போயிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தால கூடுதலுக்கு நாங்கள் 2 விஷயம் சிறார்களுக்கு முக்கியமாக செய்கிறதுக்கு இன்னும் எண்ணியுள்ளோம். ஒன்று கல்வியில் முற்பட்டால் அவர்கள் பிற்காலத்தில் அவர் தொழில் வாய்ப்பு இலகுவாகப்படலாம். இந்த நாட்டில் இல்லாட்டியும் இன்னொரு வெளிநாட்டுக்கு சென்று அவர்களால் தொழிலாட்ட முடியும், அதன் மூலம் பணம் ஈட்ட முடியும். 2வது தொழில் வாய்ப்பு இல்லாத கல்வி கற்று முடிஞ்சவர்களுக்கு உபகரணங்கள், இப்போ கடற்தொழில் செய்கிறவா இருந்தால் அவர்களுக்கு கடற்தொழில் உபகரணங்களை வாங்கி அவருக்கு ஒரு தொழிலை உருவாக்கி கொடுக்குறாரு. அவருக்கு கனிய பண வசதி செய்து அவரை அண்டண்டாடு சீவியத்தை நடத்தாமல் அவர்களுக்கு தொழில் வசதி செய்து கொடுக்குறது. இப்போ வீட்டில் இருக்க வேண்டாம் மாடு அல்லது ஆடு வாங்கி கொடுத்து அதன் மூலம் அவர்கள் தொடர்ந்து வருமானத்தை ஈட்டக்கூடியது, கோழி பண்ணை அமைச்சு கொடுக்குறது, அது மாதிரியான திட்டங்களும் எங்களோட நோக்கத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதுபோல் இப்படி செய்தாலும் நன்றாக இருக்கும் இல்லையா? சுய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது. ஆமாம், நல்ல ஒரு விடயம். அதே மாதிரி தான் சுயதொழில் வாய்ப்பு மாதிரி தான் ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, கோழி பண்ணை அமைச்சு கொடுக்குறது, தையல் மிஷின் வாங்கி கொடுக்குறது, அது மாதிரி இதுகளையும் நாங்கள் எங்களோட அமைப்பில் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அதை எங்களோட பட்ஜெட்டும் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஃபிட் பண்ணக்கூடியதாக தான் செய்யலும். இப்போ இன்னும் கூடுறதுக்கு எங்களுக்கு கூட பொருளாதாரம் தேவை. அதுக்காகத்தான் நாங்கள் பல பேரை எங்களோட அந்த நிகழ்ச்சிகளை செய்து நான் சொன்ன மாதிரி வர்த்தக தீபம் நிகழ்ச்சியின் மூலம் அதை இன்னும் திறம்பட செய்து அதில் வருமானத்தில் இன்னும் மேற்கொண்டும் நாங்கள்
சேவைகளை செய்யலாம்ன்றது தான் எங்களோட நோக்கம். நீங்கள் சேவை வழங்கியவர்கள் இன்னும் உங்களோட தொடர்பில் இருக்கின்றார்கள்? ஆமாம், பல பேர் அந்த சேவைக்கு பாராட்டுகள் எங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறார்கள். பல பேர் பெற்றவர்கள் எங்களுக்கு நன்றி செய்து கூறியிருக்கிறார்கள். பல பேர் எங்கள்கிட்ட அந்த சேவையை மற்றவர்கள்ட்ட சொல்லி எங்களை அணுக வச்சிருக்கிறார்கள். எங்கள்கிட்ட ஓகே, எனக்கு இந்த உதவி கிடைச்சது, அடுத்த வருஷம் இன்னாருக்கு செய்யுங்க அண்ணான்னு சொல்லி எங்களை அணுகி அவர்கள் சரியான ஆட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். நல்லது. மருத்துவ ரீதியான உதவிகள் என்று நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீர்கள், மேலோட்டமாக சொன்னீர்கள். அதனை கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டும். ஆஸ்பத்திரிகளில் பூராக்களுக்கு சில பேருக்கு மருந்துகளை வச்சிருக்கிறதுக்கு ஒரு பாக்ஸுகள் இல்லை, அல்லது மருந்துகளை கொண்டு செய்கிறதுக்கு பேப்பரில் தூக்கிட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது. அந்த உதவி செய்தோம். மற்றது அவர்கள் மருத்துவத்துக்கான சில தேவைகளுக்கான அந்த மருந்து வகைகளை வழங்கியிருக்கு. அது மாத்திரமல்ல, அன்றாடம் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுற மாதிரி, அதாவது சில பேருக்கு நடக்க முடியாமல் போகலாம், சில பேருக்கு கண் தெரியாமல் இருக்கலாம். அப்படி இந்த கண்ணாடி வழங்குவதற்கு, அது போலவே வீல் சேர் இல்லையா, சக்கர நாற்காலி வழங்குவதற்கு இவ்வாறான உதவிகள் செய்து வருகின்றீர்கள். இன்னும் அது ஆரம்பிக்கிட்ட சைக்கிள் வழங்கியிருக்கிறோம். பாடசாலை மாணவர்களுக்கான சைக்கிள் வழங்கல் செய்திருக்கிறோம். சக்கர நாற்காலி இதுவரையில் வழங்கல. நல்ல ஒரு திட்டம். இன்னும் எதிர்காலத்தில் இதுகள் பற்றி நாங்கள் எனது உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசித்து அதுகள்லையும் நாங்கள் எங்களோட கவனத்தை செலுத்துகிறோம். இந்த சேவையை நீங்கள் ஆற்ற தொடங்கியதுக்கு அப்புறம் உங்களில் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களா? மன மகிழ்ச்சின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி எங்களோட உறுப்பினர்கள் பலர் இந்த சேவைகளை செய்த பிறகு நிரம்ப உள்ளத்தால் ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை கொண்டு போகிறாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி வாலிப வயதில் அதுகள் தெரியலை, வயது வலிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நாங்கள் இப்போ எங்களோட உறுப்பினர் பலராக தான் சொல்லுவோம், நாங்கள் எங்களோட வாழ்க்கை முடியும் முதல் நிரம்ப பேருக்கு நாங்கள் செய்தால் அவையின் பாராட்டுகள் அல்லது அவையின் அன்புகள் கிடைக்க அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியாக அளிக்கிறது. அது எங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குறது மனத்தில். நல்லது. சொல்லுவார்கள் இல்லையா, உதவி செய் பலனை எதிர்பாராது என்று சொல்லுவார்கள். அது போலவே நாங்கள் சந்தோஷத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் மற்றவர்களை நாங்கள் சந்தோஷப்படுத்தி பார்ப்பது தான். அவர்கள் உங்களோட பேசிக்கொள்வார்களா? நிரம்ப பேர் அந்த உதவி பெற்றவர்கள் எங்களுடன் கதைத்துக் கொள்வார்கள், அதுக்கு நன்றி சொல்வார்கள். நல்லது. நீங்கள் அறியாமல் அதாவது நீங்கள் எடுக்கின்ற அந்த டேட்டா இருக்கின்றது இல்லையா, அதற்குள் இல்லாமல் நீங்கள் அறியாத நிறைய பேர் உங்களுடைய உதவிகளை பெறுவதற்காக காத்திருப்பார்கள் இல்லையா? அவர்கள் எவ்வாறு உங்களை தொடர்பு கொள்வது? இங்கே இருப்பவர்களே அல்லது அங்கே இருப்பவர்களே? அங்கே இருப்பவர்கள். எங்கள்கிட்ட அமைப்பு பிரபலியமாக கனடாவில் இருக்கிறதால பலர் ஊடாக எங்களோட அமைப்போட தொடர்பு கொள்வார்கள். எங்களோட அமைப்பின் இப்போதைய தலைவர் சோமசச்சிதானந்தா பழைய முன்னாள் கிராம சேவர், அவருக்கு நிரம்ப பேரோட கனெக்ஷன் இருக்குது. அப்போ அவர்கிட்ட நேராக விண்ணப்பங்களை அனுப்பி வைப்பார்கள். அந்த விண்ணப்பங்களில் நாங்கள் தெரிவு செய்து அதிலிருந்து சரியான இதுகளுக்கு நாங்கள் ஆராய்ந்து அந்த சரியான அமைப்புக்கு நாங்கள் வழங்கி கொண்டு இருக்கிறோம். நேரடியாக விண்ணப்பங்கள் அனுப்புவார்கள்? நேரடியாக விண்ணப்பங்களை அனுப்புவாங்க எங்களுக்கு. நேரடியாகண்டா தொலைநகர், இப்போ தானே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அதுகளில் அந்த தங்களை தேவைகளை சொல்லி எங்களுக்கு அனுப்புவாங்க. அந்தந்த நேரத்தில் அந்தந்த தேவைகள், இப்போ மழை பெய்யுது, வெள்ளம் போயிட்டா, இப்போ இன்னென்ன ஆளுக்கு இன்னென்ன இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு உதவி தேவைன்னு விண்ணப்பம் அனுப்புவாங்க. இல்லாட்டி அங்கே பாதிக்கப்பட்ட ஒரு ஆளுண்டு பார்த்துட்டு இந்நாள் இடத்துல கஷ்டப்பட்டுருக்கு, அவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அந்த விண்ணப்பங்கள் எங்களுக்கு வந்து சேரும். அந்த விண்ணப்பங்களை நாங்கள் பரிசீலித்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த உதவிகளை செய்வோம். அந்த விண்ணப்பங்களில் கேட்கப்படும் கேள்விகள் என்னென்ன விடயங்களை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? நாங்கள் விண்ணப்பங்களை அவர் அனுப்பின பிறகு நாங்கள் அதை அத்தாட்சிப்படுத்த சொல்லி கேட்போம். அந்த ஊர் கிராம சேவர்களோ அந்த பிரதேச உறுப்பினர்கள்ட்ட நாங்கள் அதை பற்றி ஆராய்வோம். அவர்கள்ட்ட அத்தாட்சி கடிதம் ஒன்று கேட்போம். அவர்கள் உண்மையானவர்கள் தெரிஞ்சால் இல்லாட்டி நாங்களும் எங்கள்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வச்சுருப்போம். அது உண்மையான தேவை தானா, இல்லாட்டி அது உண்மை இல்லாத தேவையா, கட்டாய தேவையா, இல்லை கட்டாய தேவை இல்லையான்னு செய்து அதை ஆராய்ஞ்சு மற்றது எங்கள் நிர்வாக உறுப்பினர்கள் கூட்டம் வச்சு அந்த நிர்வாக உறுப்பினர்கள் ஓகே இது செய்யத்தான் வேணுமென்னு சொல்லலாம், அதை நாங்கள் செய்வோம். என்ன உதவி செய்வதாக இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கான நீங்கள் பெர்மிஷன் இல்லையா, அனுமதி நீங்கள் பெற்றே ஆக வேண்டும் இல்லையா? அரசாங்கத்தின் நாங்கள் பிரதேச எங்களோட தீவு பகுதி உறுப்பினர்கள் எங்கள் நண்பர்கள் தான்.
அப்போ அவர்கள் மூலம் அவருடைய உதவியும் நாங்கள் அந்த அனுமதியோடு தான் நீங்கள் இதை ஆமாம் அவர்களுடைய உதவியில் அவற்றை அனுமதியும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்னிடத்தில் செய்ய அதான் நம்ம சொன்ன மாதிரி கிராம சபை உத்தியோகத்தர் பிரதேச உருவர்கள்ட்ட நாங்கள் அத்தாட்சி கேட்போம் அப்போ அவை தான் எங்கள்கிட்ட அப்ரூவல் தருவினா ஓகே இந்த ஆளுக்கு உண்மையாக தேவை தான் இந்த ஆள் உண்மையில் இப்போ அவர் சொன்னது உண்மை இல்லை அவர் சும்மா தான் அந்த மணியை எடுக்க பார்க்குறான்னு சொன்னால் நாங்கள் அதை வழங்க மாட்டோம். நல்லது. இதெல்லாம் உடல் வாரியாக நீங்கள் செய்யும் உதவிகள் இல்லையா? அது நிறைய மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்பவர்கள் இவ்வாறான தேவைகளை விடுத்து இல்லையா இவை இல்லாமல் உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் இல்லையா? உடல் ரீதியாக மாத்திரமல்ல உள ரீதியாக அவ்வாறானவர்களுக்கு அந்த உள ரீதியான தாக்கத்தினை சரிவர செய்யும் வகையில் நீங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுத்து வருகின்றீர்களா? அதுக்கான அடுத்த முயற்சி இருக்குது. நாங்கள் இங்கே சரியாக இருந்தால் தான் மற்றது எல்லாமே சரியாக உண்மை இப்போ ரொம்ப பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி டிப்ரெஷன் இருக்குது, சைக்கோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது தான். அது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அல்லாட்டி பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டு போன பிறகு தனியாக யோசிக்கிறாங்க, அது உண்மை. அது பற்றி அடுத்த திட்டங்கள்கிட்ட இருக்குது. மருத்துவ ஆலோசனை அவருக்கு வழங்க இருக்கிறோம். அல்லாட்டி தியானம் போல பல மனவளக்கலை போன்ற பல மோரலை அணித்து அவர்களுக்கு இலவசமாக வழங்குறதுக்கு ஏதாவது உதவி செய்யலுமானது அடுத்த திட்டத்தில் சேர்க்க உள்ளோம். தியானம் என்று சொன்னால் அவர்களை அந்த பக்கத்திற்கு இழுப்பது கொஞ்சம் கஷ்டமாக தான் கடினமான விஷயம் தான் இல்லையா? அதற்காக நாங்கள் விழிப்புணர்வு செயற்திட்டங்களை நடத்த வேண்டும். அவ்வாறான ஏதாவது செயற்திட்டங்கள் மாதிரி நடத்தினீர்கள் என்று சொன்னால் மக்களை கொஞ்சம் சாதாரண வாழ்க்கைக்கு இயல்பு வாழ்க்கைக்கு அவர்கள் எடுத்து வரலாம் இல்லையா? ஆமாம் நீங்கள் சொல்வது உண்மை. நாங்கள் இதுவரை அந்த திட்டங்கள் எங்கள்கிட்ட ஒன்றும் அப்படியான திட்டங்கள் வரவில்லை. வருங்காலத்தில் அது மாதிரியான திட்டங்களை நாங்கள் செய்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். நல்லது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்கள் உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். உடல் மாத்திரமல்ல உள்ளம் கூட மிக மிக முக்கியம் இருக்க வேண்டும். உடல் ரீதியாக நாங்கள் ஆரோக்கியமாக இருந்தோம் என்று சொன்னால்தான் நீங்கள் பெறும் உதவிகளை கூட எங்களால் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? அவ்வாறான திட்டங்கள் வேண்டும். இனிவரும் காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ரீதியான தாக்கங்களை எடுத்து விடும்படி. அது மாத்திரமல்ல இந்த தியானம் என்று சொன்னீர்கள். அத்தோடு நாங்கள் எங்கள் உடலில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த யோகாசன பயிற்சிகள் அவையெல்லாம் மிக மிக முக்கியமான அதற்கான ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்து அது அவற்றுக்கெல்லாம் பெரிய பணம் செலவாகாது இல்லையா? ஆமாம் அந்த அமைப்புகளுடன் நாங்கள் தொடர்பு கொண்டு அதுகளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டங்கள் இருக்கிறது. அவர்களை அந்த பக்கத்துக்கு இழுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அடுத்த கட்டத்தில் நாங்கள் அதை முயற்சித்தா முடியாதுன்ற எதுவும் இல்லை. அடுத்த கட்டத்தில் நாங்கள் அதை செய்கிறதுக்காக நாங்கள் உங்களோட ஆலோசனைக்கு நான் வரவேற்கிறேன். நல்லது, சந்தோஷம். இது நிறைவேற வேண்டும். அதற்கான சக்தியையும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் இறைவன் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். இனி வரும் காலங்களில் இன்னும் தொடர வேண்டும் உங்கள் சேவை. அதற்கான ஆசீர்வாதம் இறைவனிடமிருந்து எப்போதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நேயர்கள் சார்பிலும் நேத்ரா டிவி சார்பிலும் உங்களை வாழ்த்தி வணங்குகின்றோம். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த ரூபானி கூட்டுத்தாபனத்துக்கும் தனிப்பட்ட முறையில் என்னை அணுகின உங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மீண்டும் உங்களை கனடாவிலும் இங்கேயும் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்களோட சேவையை நாங்கள் நிரம்ப பேர் பார்த்துக்கணும். ரூவானின்றது ஒரு ஃபேமஸ் டிவி ஸ்டேஷன் ஸ்ரீலங்காவில். அங்கேயும் நாங்கள் மற்ற இடங்கள்லையும் பார்க்குறோம். நாங்கள் உங்களோட சேவை தொடரணும், மேலும் வளரணும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். நல்லது நேயர்களே, எங்களோடு இணைந்து கொண்டவர் கனடாவிலிருந்து இங்கே வருகை தந்தவர். இலங்கையில் பிறந்து படித்து வளர்ந்து பட்டம் பெற்று புலம்பெயர்ந்து சென்று இன்னும் எங்கள் நாட்டு மக்களுக்காக சேவையாற்றி கொண்டு வருகின்றவர். எனவே அவருக்காக நான் மாத்திரமல்ல நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும். இன்னும் அவருடைய சேவை தொடர வேண்டும், நாட்டு மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். பல்வேறு புதிய திட்டங்களோடு மீண்டும் நாங்கள் இன்னொரு முறை சந்திக்கலாம். உங்களோட ஆலோசனைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நல்லது. எங்களோடு இணைந்து கொண்டவர் கதிரவேல் கருணானந்தன். அவரிடமிருந்து நேர்களே உங்களிடமிருந்து நான் விடைபெறுகின்றேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட உங்களை நான் சந்திக்கும் வரை நல்ல நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.